ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நம்ம இங்க எந்த மானோவை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஐ பிகேம் த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் லெஜெண்ட் ஆஃப் ஸ்வாட் அந்த மானோவை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கான ரேட்டிங் வந்து 9 கொடுத்திருக்காங்க மக்களே. இது வந்து நியூ மான்வா தான். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே. ஓகே, நம்ம எடுத்தோன்னே டைரக்டா மான்வாக்குள்ளே போயிடலாம் மக்களே. சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா ஒரு போர்க்காலத்தை தான் காட்டுறாங்க. அப்ப இந்த போர்க்காலத்தை மொத்தத்தையுமே ஒரு பறவை உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. அப்படி அந்த பறவை உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போதே போர்க்காலத்துல ஒருத்தன் வரான். அவனும் அந்த போர்க்காலத்தை நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அவனை நெருங்கும் போது ஒரு வாய்ஸ் ஓவர் தான் ரன் ஆக ஆரம்பிக்குது. இத்தனை காலத்துல நான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்திருக்கேன், ஏகப்பட்ட போர்க்காலங்களையும் பார்த்திருக்கேன், ஏகப்பட்ட ஹீரோக்கள் பிறக்கிறதையும் பார்த்திருக்கேன். நான் எப்பவுமே இது எல்லாத்துக்கும் நடுவுல தான் இருந்திருக்கேன். ஏன்னா நான் இங்க வந்து ஒரு மேஜிக் ஸ்வாடா தான் இருக்கேன். என்னோட பேர் தான் குருஹான். இப்படி எல்லாம் நம்மளுக்கு பிளாஷ்பேக் சொல்றது இந்த ஸ்வாட் தான். இப்ப அந்த ஸ்வாட் வந்து யார் கையில இருக்கோ அவன் வந்து போர்க்களத்துல நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்கு, அதுல ஆக்ஸும் இருக்கு. அந்த ஆக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட ஈர்வேறக்கம் காட்டாம எல்லா மனுஷங்களுமே வெட்டி தள்ளிட்டு இருக்கு. அப்ப பாக்கமே மொத்த ஆக்ஸுமே சேர்ந்துட்டு இவனை அட்டாக் பண்றதுக்கு தான் ரெடி ஆகுது. அப்ப அந்த ஸ்வாட் என்ன சொல்றான், இப்ப நான் இங்க ஒரு ஸ்வாடா இல்லாம ஒரு நைட்டா நான் இங்க நிக்கிறேன். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம அவனோட மொத்த எனர்ஜியுமே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப பாக்கமே அவன் ரிலீஸ் பண்ற எனர்ஜி எல்லாமே வானத்தையே போய் தொடுற அளவுக்கு தான் இருக்கு. அப்படி அவன் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். சுத்தி இருக்க எல்லா மலைகளையுமே பனிகள் சூழ்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இங்க வெறும் பள்ளத்தாக்கு மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க அரண்மனையோட செவர்கள் எல்லாமே ரத்தத்தால நிறைஞ்சிருக்கு. அவன் இவ்வளவு பேசிட்டு இருக்கும் போது அவனோட எனர்ஜி எல்லாமே சுத்தி இருக்க எல்லா சோல்ஜர்ஸ் கிட்டயுமே போகுது. இதுக்கெல்லாம் இப்ப இருக்க ஒரே வழி போரோட சங்கு சத்தம் கேட்டா மட்டும்தான் இந்த நாளுக்கான விடியலே இங்க வரும். இப்பெல்லாம் அவன் சொன்ன உடனே பார்த்தா எல்லா சோல்ஜர்ஸுமே என்ன பண்றாங்கன்னா எழுந்து நின்னது மட்டும் இல்லாம போருக்கான சவுண்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவன் ஸ்வாட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி எல்லாமே அப்படியே ஒரு அலை போலதான் சுத்தி சுத்தி வருது எல்லா இடத்தையும். அப்படி அவன் ரிலீஸ் பண்ற எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன அலையா இருந்தது பெரிய சூறாவளி மாதிரியே மாறுது. இதை பார்க்கும்போது இங்க பெரிய போர்க்காலமே நடக்க போகுது. அதுக்காக 4th சீசன் போயம் ஆஃப் வின்டர் அந்த ஸ்வாட் மெத்தட் தான் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொன்னதுக்கு அப்புறம் பாக்குறவங்க பின்னாடி இந்த எல்லா சோல்ஜர்ஸுமே அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப பார்த்தா அந்த ஆக்ஸ் அட்டாக் பண்றதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவன் தான் ஓடி போயிட்டு இருக்கான் அந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு. அப்படி அவன் ஓடி போகும்போது அவனோட ஸ்வாட் என்ன சொல்லுதுன்னா, ஏஷியன் ஹீரோஸ் எல்லாருமே மறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் எல்லாமே புதிய தலைமுறை கையில தான் இருக்கு அப்படின்னு அந்த ஸ்வாட் சொல்லுது. அப்படி அந்த ஸ்வாட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்கணுமே இவன் என்ன பண்றானா, அவனுக்கு ஆப்போசிட் இந்த எல்லா ஆக்ஸுமே கண்டனமா வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். அப்ப அவனை பார்த்து என்ன சொல்றது, சும்மா ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி போய் எல்லாரும் முன்னாடி நிக்கிறான். ஆக்ஸ் எல்லாமே கதற ஆரம்பிக்குது. அதுங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு சிலது ஓடியும் போகுது. அது மட்டும் இல்லாம என் கூட தோளோடு தோல் சண்டை போற எல்லாமே என்னோட நண்பர்கள், என்னோட டீச்சர், அது மட்டும் இல்லாம என்னோட டிசிபிள்ஸும் கூட இங்க இருக்காங்க. அவங்களும் ஒன்னும் சும்மா இல்ல. அவங்க கண்ணுல மாற்ற எல்லா ஆக்ஸுமே அவங்களும் வெட்டி தள்ளிட்டே தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே எந்த ஒரு புராணத்தை நம்புறாங்களோ அது எல்லாமே என்கிட்ட இருந்து வந்ததுதான் அப்படின்னு ஸ்வாட் சொல்லுது. அப்ப பாக்கணுமே ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆக்க வந்து 2 துண்டா வெட்டிட்டு நிக்கிறா. அப்ப இவனும் அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஸ்வாட வச்சிருக்கோம் என்ன நினைக்கிறானா, இந்த ஜெனரேஷனோட பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அது யார் வரதுன்னு பார்த்தா ஆக்ஸோட கிங் தான் வருது. அப்படி அந்த ஆக்ஸ் கிங்கை இவனை அட்டாக் பண்ண வரும்போது இவன் கொஞ்சம் கூட அசராம என்ன பண்றானா, அவன் எனர்ஜி மொத்தத்தையும் ஸ்வாட்ல கொடுத்து ஒரே ஒரு வெட்டு தான் வெட்டுறான். ஆக்ஸ் கிங் வந்து 2 துண்டா கீழே விழுது. அப்படி அதை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன நினைக்கிறானா, எனக்கு தெரிஞ்சு நான் மறுபடியும் ஒரு கட்டுக்கதையை தான் மாற போறேன்ட்டு அந்த ஸ்வாட பார்த்தா அந்த பூமியில குத்தி வைக்கிறாங்க. அப்பதான் அந்த ஸ்வாட் வந்து அதோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. நான் வந்து திரும்ப பிறந்தேன், ஆனா ஒரு ஸ்வாடோட உருவத்துல. இந்த கடைசி 100 வருஷங்களுக்கு மேல என்ன சொந்தம் கொண்டாட நிறைய ஓனர்களை நான் பார்த்திருக்கேன். அவங்க எல்லாருமே நான் ஒரு ஹீரோவா மாத்திருக்கேன். இன்னமும் அவங்க எல்லாமே இந்த ஹிஸ்டரியில இருக்காங்க. அப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் வந்து என்னோட காம்ரேட நான் பார்த்தேன். அந்த பையன் வந்து பேரே தெரியாத ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவன். அவனோட பேர் தான் லியோன்பர்க். நானும் சரி அவனும் சரி இந்த மொத்த உலகத்தையுமே ஒன்னா சுத்தி வந்தோம். இவங்க போற வர வழியில இருக்க எல்லா மாஸ்டருமே கொண்டு தள்ளி இருக்காங்க. அப்ப அந்த ஸ்பாட் என்ன சொல்றா, என்ன மாரி இவனை மாரியும் அச்சீவ்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணது யாருமே இருக்க முடியாது இது வரைக்கும். அப்படியே பார்த்தா சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்னோ மவுண்டைனை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்னோ மவுண்டைன்ல அந்த லியோன்பர்க் வந்து யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஆப்போசிட்ல இருந்தவங்க அடிச்ச அடியில லியோன்பர்க் வந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்து விழுறான். யாரா அந்த ஆப்போனன்ட்னு பார்த்தா டிராகன் தான் இருக்கு. அப்ப பாருமே அந்த டிராகன் என்ன பண்ணுதுன்னா அதோட வாயில வந்து மேஜிக் பிளாஸ்ட வர வைக்குது. இத பார்த்தோன்னே லியோன்பர்க் ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறான். அந்த டிராகனும் அட்டாக் பண்ணிடுது. இவன் என்ன பண்றானா, அவன் கையில வச்சிருந்த அந்த மேஜிக் ஸ்வாட் மூலமா அதுல இருந்து எனர்ஜி ஃபுல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுறான். லியோன்பர்க்கும் என்ன பண்றானா, அந்த ஸ்வாட் கிட்ட வந்து நம்ம போலாம் நண்பா அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம முழு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி அந்த டிராகன் அட்டாக் பண்றதுக்கு அந்த ஸ்வாடும் லியோன்பர்க்கும் ஒன்னாகுறாங்க. அப்போ லியோன்பர்க் என்ன பண்றானா, அவன் நின்ன இடத்துல இருந்து ஒரு ஜம்ப் பண்ணி அந்த ஸ்வாட்ல முழு எனர்ஜியை கொடுத்து அந்த டிராகனை கண்டந்தோடமா வெட்டுறான். அப்பதான் ஸ்வாட் சொல்லுது, என்னன்னா நாங்க வந்து ஃப்ராஸ்ட் மவுண்டனை சேர்ந்த ஒயிட் டிராகனை கொன்னோம். அந்த டிராகனை கொன்னதுக்கு அப்புறம் தான் என் நண்பனான லியோன்பர்க் வந்து இந்த கிங்டத்தோட ரூலரே ஆனா. அப்புறம் நானும் இந்த டிராகன் ஸ்லேயர் ஸ்வாடா இந்த அரண்மனையிலேயே ஒரு ரூம்ல என்ன வச்சுட்டாங்க. அப்போ லியோன்பர்க் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி
சொல்லிருக்கானா, குரான் எனக்கு அப்புறம் என்னோட வாரிசுங்களை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிருக்கான். அப்ப பார்த்தா அந்த மேஜிக் ஸ்வாடான குரான் வந்து மொத்தமா தூங்கிடுச்சு. பல வருஷங்களுக்கு அப்புறம் எவனோ ஒருத்தன் அதை கையில எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்படி தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே அது என்ன பண்ணுதுன்னா, என்ன இங்க ஒரே சவுண்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பைத்தியக்காரன் இப்படி வச்சு குலுக்கிட்டு இருக்கான். அப்ப பாவமே ஒரு குண்டு பையன் என்ன பண்றானா, இந்த ஸ்வாட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இதுக்கு மேல இந்த ஸ்வாடோட ஓனர் நான் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப சுத்தி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்வாட் வந்து மேஜிஸ்ட்ரி மட்டும் தான் தொடணும், மத்த யாருமே இது எடுக்க கூடாது, தயவு செஞ்சு எடுத்த இடத்துல வச்சிருங்க இளவரசே அப்படின்னு சொல்றானுங்க. இதை கேட்ட உடனே ஸ்வாடே ஒரு செகண்ட் ஷாக் ஆகுது. என்னது இளவரசனா? உடனே அந்த குண்டு பையன் அந்த சோல்ஜரை பார்த்து என்ன கத்துறானா, நீ வாயை மூடு, இந்த கண்ட்ரியில நான் தொடாத ஒரு விஷயம் நீ எதுவுமே இருக்க கூடாது. இப்படி அந்த பன்னிக்குட்டி சொல்றதெல்லாம் கேட்ட உடனே ஸ்வாட் என்ன நினைக்குதுன்னா, இப்படியாப்பட்ட ஒருத்தன் கையில நான் இருக்க கூடாது, அதுக்கு முதல்ல இவனை நான் ஜட்ஜ் பண்ணி ஆகணும் என்கிட்ட இருக்க அத்தாரிட்டி மூலமா. அப்படி ஸ்வாட் செக் பண்ணி பார்த்த உடனே அதுக்கு வந்து ஒரு விண்டோ ஸ்டேட்டஸ் மாதிரி தான் அதுல என்ன ஏஜ் இருக்குன்னா, ஆண்ட்ரியன் லியோன்பர்க் இவனுக்கு வந்து 16 வயசு ஆகுது. இவனுக்கு எந்த ஒரு திறமையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவன் ரொம்பவே சோம்பேறி. இவனுக்கு வந்து மானா சென்சிட்டிவிட்டி டிசார்டரும் இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ் அப்படி பார்த்த உடனே ஸ்வாட் என்ன நினைக்குதுன்னா, இவனுக்கு பேருக்கு பின்னாடி இருக்க லியோன்பர்க பார்த்தாலே தெரியுது இவன் என் நண்பனோட ஒரு வாரிசு தான்றது. எது எப்படியோ ஒரு ஸ்வாட் செயின்டோட வாரிசு வந்து இப்படியாப்பட்ட ஒரு பொட்டன்ஷியலோட இருக்கான். அப்ப அந்த குண்டு பையன் என்ன பண்ணானா, அந்த ஸ்வாட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு நான் மட்டும் இந்த ஸ்வாட் எனக்கு சொந்தமாக்கிட்டா என்னோட அப்பாவும் சரி மத்த நோபல்ஸும் சரி என்ன கீழ்த்தனமா நடத்தவே மாட்டாங்க. அப்போ ஸ்வாட் இவனை பார்த்து என்ன நினைக்கிறான், என்னடா உன் விருப்பப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு நினைக்குது. அப்ப அந்த குண்டு பையன் என்ன பண்ணா, ஸ்வாட மேலவா தூக்கி பிடிச்சிட்டு, ஓ கிரேட் டிராகன் ஸ்லேயர் உங்களோட பவர் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அப்படி அந்த குண்டு பையன் கேட்கறத பார்த்து ஸ்வாட் என்ன நினைக்குதுன்னா, நான் எதுக்காகடா உன்ன மாரி ஒருத்தனுக்கு என்னோட பவரை கொடுக்கணும். அப்பான்மே குண்டு பையன் வந்து ஸ்வாடோட பேரு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான், குரான் குரான்ட்டு. அது மட்டும் இல்லாம ஸ்வாட இப்படி அப்படின்னு வீசவும் ஆப்போசிட் எல்லா சர்வன்ஸும் என்ன பண்றாங்கன்னா, எங் மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணாதீங்க, பேலஸ்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே குண்டு பையன் என்ன பண்ணனா, வாயை மூடுங்க, எனக்கு ஆர்டர் போற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, நீங்க என் கையில சாவுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்பாட் எடுத்துக்கிட்டு முன்னாடி வீசிக்கிட்டே ஓடுறான் அவன். குண்டு பையன் என்ன சொல்றானா, குரான்ஸோட பவர் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க யாருமே என்ன எதிர்த்து கூட பேச மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஓடும் போது அவன் கால் வந்து தடிக்கி கீழே விழுறான். குண்டு பைப்ல தடிக்கி விழும் போது என்ன ஆகுதுன்னா, அவன் கீழே விழும்போது கரெக்டா ஸ்பாட் அவன் நெஞ்சு பக்கமா இருக்குமோ அந்த ஸ்பாட் வந்து அவன் நெஞ்சிலே இறங்கிடுது. பார்த்துட்டு இந்த சோல்ஜர்ஸ் அது மட்டும் இல்லாம சர்வன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க இந்த சீனை பார்த்துட்டு. அங்க இருந்து சோல்ஜர் என்ன கத்துறானா, சீக்கிரமா ராயல் டாக்டர் இங்க கூப்பிடுங்க அப்படின்னு கத்துறான். உடனே அங்க இருந்து ஒரு பொண்ணு ஓடி போறா கூப்பிடுறதுக்காக. அப்ப ஸ்வாட் என்ன நினைக்கிறா, இங்க ஸ்வாட வச்சு குத்திக்கு வந்து இவன், ஆனா இங்க என்னோட விஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே இருக்கு. இதுதான் என்னோட முதல் தடவை என்னோட ஸ்வாட் வாழ்க்கையிலேயே வந்து இப்பதான் எனக்கு மயக்கமே வருது. அப்பதான் நம்மளுக்கு கீழே குத்து வாங்கி கிடைக்கிற அந்த பனிக்குடியை பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. பிரின்ஸ் ஆண்ட்ரியன் மட்டும் இந்த கிங்டத்தோட ராஜாவானா இந்த ராஜ்யத்துக்கு வந்து வருங்காலம்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும். அவங்க கிட்ட வந்து அவங்களோட பெட்ல எனக்கு வந்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தனித்திறமையுமே அவங்க கிட்ட இல்ல. இருந்தாலும் இங்க ரொம்பவே பைத்தியக்காரனா அது அவன் தான். இந்த மொத்த ராஜ்யத்திலுமே ஒருத்தன் பேராசை பிடிச்சவனா அது யாருன்னா அது இவன் தான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறதே பெரிய முட்டாளை வந்தா ரொம்ப மோசமானவனும் இவன் தான். இப்படியாப்பட்ட ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஆன ஆண்ட்ரியன் லியோன்பர்க். இந்த கிங்டத்தோட மொத்த ஃபியூச்சருமே கருமேகங்கள் வந்து சூழ்ந்து அமரி இருந்தது. எப்போ ஆண்ட்ரியன் லியோன்பர்க் வந்து கத்தியால குத்து வாங்கி சாவோட விளிம்புல போய் மறுபடியும் எழுந்தாரோ அப்போ ஒரு வித்தியாசமான ரூமர் பரவ ஆரம்பிச்சது. அப்போ பார்த்தா 3 மெய்ட்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றனா, பிரின்ஸ் ஆண்ட்ரியன் கொஞ்சம் மாறின மாதிரி தெரியல அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இன்னொரு மெய்ட் வந்து என்ன சொல்றனா, ஆமா இதுக்கு முன்னாடி என்ன டேபிள் எல்லாம் தூக்கி போடுவாரு, இப்ப அது மாதிரி எல்லாம் பண்றது இல்ல சாப்பிடும் போது. அப்படியே இந்த பக்கம் இருக்க இன்னொரு மெய்ட் என்ன சொல்றனா, அவரோட எந்த ஒரு கேங்குமே அவர் இப்பெல்லாம் கூப்பிடுறதே கிடையாது. இந்த அளவுக்கு மோசமான ஒரு பிரின்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அசிங்கப்படுறாரு போல இருக்கு. அதுக்கு இன்னொரு மெய்ட் என்ன சொல்றான், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பழையபடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் அவர் மாற போறாரு. அரசியல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம குண்டு பையனை தான் காட்டுறாங்க. அப்ப பார்த்தா குண்டு பையன் உட்காந்து எதையும் யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா, நான் என் நண்பனோட வாரிசு கொண்டது மட்டும் இல்லாம அவனோட உடம்பையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்ப நம்ம குண்டு பையன் உடம்புல இருக்கிறதே மேஜிக் ஸ்வாடான டுரான் தான். நம்ம இதுக்கப்புறம் குண்டு பையனை ஹீரோனே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு மெய்ட் வந்து என்ன சொல்றானா, யுவர் ஹைனஸ் கிங் வந்து இங்க வந்துட்டு இருக்காரு, தயவு செஞ்சு உங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவரை வெல்கம் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றனா, முடியாது, நான் சாக கிடக்க இருந்தப்போ வந்து பார்க்காத ஆள் இப்ப எதுக்கு திடீர்னு வரான் அப்படின்னு கேக்குறான். அப்ப அதுக்கு மெய்ட் என்ன சொல்றனா, யுவர் ஹைனஸ் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, ராயல் நைட்ஸ்லாம் இங்க தான் இருக்காங்க பக்கத்துல, அவங்க காதுல ரொம்பவே ஷார்ப், அதனால தயவு செஞ்சு பார்த்து பேசுங்க அப்படி அவ சொல்லும் போதே அவளுக்கு பின்னாடி யாரோ வந்து நிக்கிறான். அப்ப வந்தால் வந்து நம்ம ஹீரோ பார்த்து என்ன சொல்றானா, நான் என்ன கேள்விப்பட்டனா, நீ சாவு கிட்ட போயிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன், ஆனா உன்னோட திமிர் மட்டும் குறையாம அப்படியே தான் இருக்கு. அப்போ வந்தால் அந்த மெய்ட் கிட்ட என்ன சொல்றானா, நீங்க இருந்து கிளம்பலாம், மேஜிஸ்ட் இங்க வரதுனால நீங்க இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுற. அப்போ வந்தவனை பார்த்து ஹீரோ என்ன நினைக்கிறான், ஆமா யார் இவன்? அப்போ வந்தா ஹீரோ பார்த்து என்ன கேட்கிறானா, இன்னமும் நீ நானும் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் தான், அப்படி இருக்கும்போது என்ன தெரியாத மாதிரி ஏன் நடிக்கிற அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவன் தான் இந்த பணியோட டீச்சரா? ஹீரோ என்ன சொல்றான், என் மெமரி வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு, ஒரு தடவை உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு, அடுத்த தடவை பார்க்கும்போது நீங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே அவன் என்ன சொல்றான், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவன் சொல்லும் போதே பின்னாடி இந்த ஒரு சவுண்ட் கேக்குது,
கிங் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான், வரவன் தான் இந்த பன்னியோட அப்பாவா அப்படின்னு நினைக்கிறான். வர கிங்க பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிரான். பரவாயில்ல, நான் நினைச்சதோட பெட்டராவே இருக்கான். அப்ப ஹீரோ வந்து வந்த கிங்க பார்த்து என்ன நினைக்கிறானா, நான் கூட இந்த டைம் இவ்வளவு ஆனதுனால இந்த லைனோட பிளட் வந்து நாய்களோட பிளட்டா மாறிச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து நிக்கிறவனை பார்க்கும்போது அவனுங்க அப்படியே தான் இருக்கானுங்க, இன்னும் லைன் பிளட்டாவே தான் இருக்கானுங்க. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே கிங் வந்து என்ன சொல்றான், உன்னை பார்க்கும் போதே நல்லா தெரியுது உன்னோட அப்பா நான் வந்திருக்கேன், எனக்கு மரியாதை கூட செலுத்துற. மரணத்துக்கிட்ட போயிட்டு வந்தாலும் உன்னோட பழக்க வழக்கங்கள் இன்னும் மாறாம தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோட டீச்சர் ஒருத்தன் வந்திருப்பான். அவன் என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிருங்க கிங், ஆனா நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் பிரின்ஸ் அவருக்கு வந்து அவரோட ஞாபகங்கள் சரியா இல்ல அப்படின்னு அவன் சொன்ன உடனே மத்த 2 ராயல் கார்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்றீங்க, அப்பனா இந்த விஷயத்தை ராயல் டாக்டர் நம்ம கிட்ட முன்னாடி ரிப்போர்ட் பண்ணிருக்கணுமே. உடனே கிங் என்ன சொல்றானா, ராயல் டாக்டர் உடனே இங்க வர சொல்லுங்க ஆண்ட்ரியனை செக் பண்றதுக்காக அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்த ராயல் டாக்டர் வந்து ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, இவரோட உடம்புல சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. அப்படி இருக்குதுன்னா கண்டிப்பா அது வந்து அந்த ஸ்வாட் குத்துன ஷாக்ல இருந்து தான் அப்படி இருக்கும், சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே கிங் வந்து மெமரி லாஸ் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஹீரோ வந்து ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படின்னு அவன் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப கிங் என்ன சொல்றான், இது உண்மையிலேயே எவ்வளவு வசதியா இருக்கு, இப்ப உனக்கு ஞாபகம் மருந்தின்னு சொன்னேன், அப்பதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இது வரைக்கும் நீ பண்ண எந்த ஒரு தப்புமே இதுக்கப்புறம் நீ பண்ண மாட்ட. சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து தப்பான முடிவுகள் எடுப்பாங்க, ஆனா அது அப்புறம் திருத்திப்பாங்க. யார் அந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிறாங்களோ திரும்ப அவங்க அந்த ஒரு தப்பை பண்ணவே மாட்டாங்க. அததான் வந்து ப்ராசஸ் அண்ட் லேர்னிங் நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப நீ வந்து இப்ப நடந்த எல்லாத்தையுமே நீ மறந்துட்ட, அப்படிதானே? நீ என்னதான் நடந்த எல்லாத்தையுமே மறந்தே போயிருந்தாலும் நீ இது வரைக்கும் பண்ண தப்புகள்ல இருந்து நீ இன்னும் திருத்திக்கவே இல்லை. நீ அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்லயும் உன்னால மாத்திக்கவே முடியாது. உடனே ஹீரோக்கு டீச்சரா இருந்தவன் என்ன சொல்றானா, கிங் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, இந்த ஆளு என்ன ஏன் சபிச்சிட்டு இருக்கான், நான் தெரியாதனமா இவனோட உடம்புல மாட்டிக்கிட்டேன், இவனுங்க என்ன பிரின்ஸா ட்ரீட் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஒரு மனுஷனா ட்ரீட் பண்ணாலே எனக்கு போதும், இந்த பையன் அப்படி என்னதான் பண்ணி வச்சு தொலைச்சான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. அப்படி நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்கும் போது யாரோ வந்து ஹீரோ தூக்குறாங்க. யாரான்னு பார்த்தா குண்டு பையனோட அம்மா தான். வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னோட மெமரிஸ் எல்லாமே சீக்கிரமாவே உங்ககிட்ட வந்துடும். அப்ப ஹீரோ தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட அற்புதமான கடந்த கால ஞாபகங்கள் உனக்கு வரலன்னா என்ன ஆகுறது, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா உன்னோட அழகான முகமே வேஸ்ட் ஆயிடும் மகனே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, இங்க வேஸ்ட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இருந்தாலும் இப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஏன்னா உன்னோட கண்ணை நீ திறந்திருக்கிறதுனால இதுக்கப்புறம் எப்பவுமே அந்த மாதிரி டேஞ்சரஸான பொருள் மேல நீ கை வைக்க கூடாது, அப்படி கை வச்சு எதனா ஆச்சுன்னா இதுக்கப்புறம் உன்னால கண்ணும் திறக்க முடியாது. அப்படி அவனை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் அது வந்து இமேஜின் கூட பண்ணி பார்க்க எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, ஆனா என்ன மன்னிச்சிரு, உன்னோட பையன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஹீரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரி நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க அங்க இருந்து. அப்ப ஹீரோ பாருமே அப்படியே ஷாக்ல அந்த சோஃபால தான் இருக்கான். அப்ப அவன் என்ன நினைக்கிறானா, என் நண்பன் வந்து அவனோட குழந்தைங்களை அவன் என்ன பாத்துக்க சொன்னான், கடைசியில என்ன ஆச்சு, அவனோட ஒரு வாரிசை நான் கொன்னு அந்த உடம்புல நான் வந்திருக்கேன். இப்போ இதை நான் உன வேணும்லாம் பண்ணல, தற்செயலா தான் இது நடந்து போச்சு, விஷயங்கள் இப்ப இந்த மாதிரி நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நான் என்னதான் பண்றது, இப்ப என்கிட்ட வேற வழியே இல்ல, அந்த இறந்து போன பையனோட வாழ்க்கையை தான் இப்ப நான் வாழ்ந்தும் ஆகணும். நான் இறந்து போனதுக்கு அப்புறம் ஸ்குவாடா பிறந்தேன், அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா மத்தவங்களுக்காக தான் நான் உழைச்சிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாம இந்த குண்டு பையன்கிட்ட எந்த ஒரு திறமை இல்லைனாலும் அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல. நான் இப்ப பண்ண வேண்டியது எல்லாமே பவரை மறுபடியும் பில்டப் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நான் எத்தனை குழந்தைங்களை ஹீரோவா மாத்திருக்கேன்ட்டு. இப்பெல்லாம் ஹீரோ வந்து மோட்டிவேஷனா பேசி என்ன பண்ண ஆரம்பிக்கிறானா, இதுக்கெல்லாம் முதல்ல நான் வந்து மானா ஆர்ட்டை கிரியேட் பண்ணணும். உடனே ஹீரோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறானா, சுத்தி இருக்கிற மொத்த எனர்ஜியுமே வாயால அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது எல்லாத்தையும் அவனோட இதயத்து பக்கத்துல ஸ்டோர் பண்ண பாக்குறான். எல்லாத்தையும் அவன் உடம்புல ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த உடம்பு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. அப்ப இதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிரும். அப்ப என்ன நினைக்கிறானா, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த மாணவ இந்த உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது, சரி நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறேன், மறுபடியும் தோக்குறான், மறுபடியும் ட்ரை பண்றேன், மறுபடியும் தோக்குறான், மறுபடியும் ட்ரை பண்ணி தோத்து போயிடறான். அப்ப அவனால முடியாம அவனே கீழே விழுந்துடுறான். அப்ப ஹீரோ பாக்கணுமே அவனால சுத்தமாவே முடியல, அந்த அளவுக்கு வேர்த்து வாங்குது அவனுக்கு. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, என்னதான் இந்த உடம்புக்கு பிரச்சனை, எதனால இது மாணவ அக்செப்டே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.